வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வர்ற 14ஆம் தேதி அமாவாசை. நம்ம எல்லாருமே அன்னைக்கு வாழைக்காய் சேர்த்துப்போம். எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாம இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் ரெசிபியான வாழைக்காய் கூட்டு குழம்பு பண்ண போறோம். பேர்லயே இருக்கிற மாதிரி இது குழம்பு மாதிரி நம்ம சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்டவும் நல்லா இருக்கும். கூட்டு அப்படிங்கறதுனால தொட்டுண்டு சாப்பிடறதுக்கும் பிரமாதமா இருக்கும். பருப்பு சாதத்தோட, தொகையல் சாதத்துக்கு இது எல்லாத்துக்கும் தொட்டுண்டு நம்ம சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுண்டு சாப்பிடவும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, திருநெல்வேலி ஸ்பெஷல் ரெசிபி வாழைக்காய் கூட்டு குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்லயே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்துல ஊறிடும். புளிஜரம் கரைச்சி எடுத்துக்கலாம். 50 கிராம் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். குக்கர்ல எடுத்துட்டேன். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெயும் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு காராமணி, இதையும் வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் வெந்நீர்ல ஊற வச்சுட்டு நல்லா ஊறி எடுத்து கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன். இது ரெண்டையும் குக்கர் மூடியை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ள கூட்டு குழம்புக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவக்க ஆரம்பிச்செடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்துருவோம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காயில இருக்கிற ஈரம் போக நம்ம வறுத்துண்டா போதும். ரொம்ப வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேங்காயும் ஈரம் போக நல்லா வறுத்துண்டாச்சு. இதை மிக்சி ஜாருக்கு மாத்திண்டு சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஜலம் விட்டு கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துருவோம். அதே பேன்ல 2 வாழைக்காயை தோல் சீவிட்டு இதை போல கட் பண்ணிருக்கேன். தண்ணியோட சேர்த்துடலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. வாழைக்காய் குழையாம சாஃப்டா வேகட்டும். வாழைக்காய் வேகிறதுக்குள்ள நம்ம வறுத்ததை அரைச்சின்னு வந்துருவோம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுத்து. குக்கர் மூடியை திறந்துடலாம். காராமணி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்தெடுத்து காராமணி தனியா எடுத்துட்டு இந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வாழைக்காயும் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துடுத்து. இதுல நம்ம கரைச்சி வச்ச புளிஜலத்தை சேர்த்துடலாம். இந்த கூட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சிருக்கிற காராமணியும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். புளிஜலத்தோட பச்சை வாசனையும் போகணும். காராமணி வெந்தது சேர்த்திருக்கோம் அப்படின்னா கூட இதோட சேர்ந்து கொதிக்கும் போது உப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துருவோம். இது சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து புளிஜலத்தோட பச்சை வாசனையும் போயிடுத்து நம்ம வேக வச்ச துவரம்பருப்பை நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இதை சேர்த்துருவோம். நம்ம அரைச்ச தேங்காய் உளுத்தம்பருப்பு இந்த விழுதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தாலே போதும். கன்சிஸ்டன்சியும் பாருங்க கரெக்டா இருக்கு. இது 1 கொதி வந்தாலே இன்னும் கொஞ்சம் திக்காகும். இது கூட்டு குழம்பு இந்த 2க்கு நடுவில் உள்ள ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும். ஒரு கொதி வர ஆரம்பிச்செடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்க இப்போ ஒரு கொதி வரவுமே இது கொஞ்சம் திக்கா எடுத்து நம்ம கூட்டு குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிச்சதை கூட்டுல சேர்த்துலாம். வாழைக்காய் கூட்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுது. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா அது கூட்டு மாதிரியும் இருக்காது, குழம்பு மாதிரியும் இருக்காது, கொஞ்சம் திக்கா இருக்கும். அது போல இந்த கூட்டு குழம்பு நம்ம சாதத்துக்கு பசந்தும் சாப்பிடலாம், இல்ல தொட்டுண்டும் சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம பார்த்து லஞ்ச் அப்படின்னு பார்த்தேன்னா ஈஸியா பண்ணக்கூடிய மாங்காய் தொகையல் ரொம்ப குவிக்கா ரெடி ஆயிடும். ரசம், வாழைக்காய் கூட்டு குழம்பு பண்ணிருக்கேன். சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இன்னைக்கு இந்த மாங்காய் தொகையல் சாதம் பசஞ்சுண்டு வாழைக்காய் கூட்டு குழம்ப தொட்டுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாழைக்காயும் காராமணியும் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பிரமாதமா இருக்கு. ஆனா உப்பு, புளிப்பு, காரம் கரெக்டா இருக்கு. நல்லா மைல்டான ஒரு ரெசிபி.
புரோட்டீன் ரிச். ஏன்னா பருப்பும் சேர்த்திருக்கோம், இதுல காராமணியும் சேர்த்திருக்கோம். காராமணியுமே வந்து நம்ம சேர்த்துக்கிற புளி, உப்பு, காரம் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்ல டேஸ்டா இருக்கு. வாழைக்காயும் சாஃப்டா வெந்திருக்கு. நல்லா உளுத்தம் பருப்பும் தேங்காயும் வறுத்து அரைச்சு நம்ம சேர்த்ததுனால இந்த டெக்ஸ்டரும் நல்லா கிரீமியா இருக்கு. அந்த உளுத்தம்பருப்பு வாசனையோட ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம இந்த காராமணிக்கு பதிலா வேர்க்கடலை இல்ல கொண்டக்கடலை கூட நம்ம வேக வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இது எதுவுமே சேர்க்காம வெறும் வாழைக்காயில கூட நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய அமாவாசைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் வாழைக்காய் கூட்டு குழம்பு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.